நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ம். ஒரு பிரேக்கப் அப்படிங்கறதுல வந்து எப்பவுமே ம். அந்த பிரேக்கப் பண்ணிட்டு நம்மள விட்டுட்டு போறாங்கல்ல, ம். அவங்க மட்டுமே காரணம் கிடையாது. ம். எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளும் ஒரு காரணமா தான் இருந்திருக்கோங்கிறத நமக்கு என்னைக்கு புரியுதோ, ஓகே. திரும்ப வாழ்க்கையில பிரேக்கப் வராது. ஓகே. நான் மொத்தமாவே அந்த பார்ட்னர மட்டுமே குறை சொல்லிட்டு, ம். நான் விக்டிம் ரோல் ப்ளே பண்ணேன்னா, ம். இது என் வாழ்க்கையில திரும்ப நடக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. யூ ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட்? அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறது இல்ல எங்கேயோ முன்னாடி. ஒரு இடத்துல நான் என்ன பண்ணேன்? ம். நான் எந்த இடத்துல கரெக்ட்டா இருந்திருக்கலாம்? ம். இந்த தவறு நடக்காம இருக்கறதுக்கு, அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வந்துச்சுன்னா, ஓகே. இன்னும் ஒரு பிரேக்கப் வராது. அத விட்டுட்டு, நான் பாவம் என்ன விட்டுட்டு போயிட்டா, விட்டுட்டு போயிட்டா, விட்டுட்டு போயிட்டாரு, இப்படியே சொல்லிட்டே இருந்தா, ம். இதே பிரச்சனை திரும்பியும் வர்றதுக்கு நெறைய ம். வாய்ப்பு இருக்கு. சரி. சோ ஒரு லவ்வோ, ஒரு பிரேக்கப்போ நம்மள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு, நம்மள மாத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன்.